Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போறோம். Actually நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க எப்படி பாப்பாவை பாத்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. சோ முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா ரெண்டு பேர் தான் பாத்துக்கிறோமா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சில டைம்ல ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கே என்னன்னா இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது இல்ல பாப்பா பார்க்கும்போது சோ ஒன் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமே பல வருஷம் கழிச்சு பார்த்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்றோம். சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் போடுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 12 o'clock அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுதான் எனக்கு மார்னிங் மாதிரி. ஸோ அப்பத்துல நான் பார்த்துப்பேன் நடுவில் நான் தூங்குவேன் ராஜ் பார்த்துப்பான். ஸோ இப்படிதான் வந்து போகும். ஸோ இதுதான் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ 12 o'clock பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் முழிச்சிருப்பேன். அப்படின்னா ராஜ் பாப்பா ஒரு 12 o'clock தூங்க வச்சிருவோம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1 hour ஒன்ஸ் அப்படி டக்குன்னு எழுந்துப்பா. ஆக்சுவலா சரியாவே தூங்க மாட்டா. பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஈவன் எங்க அண்ணி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா குட்டி பாப்பா வச்சு நியூ பார்ன் இவ்வளவு சீக்கிரமா வந்து டக்குன்னு எழுந்துக்கிறா, தொடர்ந்து தூங்கவே மாட்டா அப்படின்றாங்க. ஏன்னா நாங்க டிராவல் பண்ணி போனா அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு 2 monthsல இருந்து நிறைய டிராவல் பண்ணுங்க பாப்பாவோட பிரெயின் டெவலப் ஆகும், இம்யூனிட்டி டெவலப் ஆகும் சொல்றாங்க. இன்கேஸ் செட் ஆச்சுன்னா. ஸோ நாங்க டிராவல் பண்ணும்போது இன்கேஸ் யாரும் எங்க கூட வரானா அவன் கூட தூங்கிடுறான், பாப்பா ஆனா தூங்க மாட்டேங்கிறா. ஸோ அந்த மாதிரி இருக்கனால அவ டக்குன்னு எழுந்துக்கிறா. ஸோ 1 o'clockல இருந்து தான் எங்க மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு லைனா பாருங்க. ஸோ டேவை ஸ்டார்ட் பண்ணலாமா? நைட் ஆக்சுவலி நிறைய பேச முடியல. ஏன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, சரி டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 1 o'clock எழுந்துக்கிட்டேன்னா 1:50 கிட்ட தான் தூங்கினா. ஒரு 5 minutes அப்படி குடிச்சா கூட அவள் தூங்கிடுவா. ஆனா லைக் பர்ப் பண்ணாம தூங்க வைக்காதீங்கன்றாங்க. அவளுக்கு வர ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ ஒரு 30-40 minutes நான் மேலேயே தான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தூங்க வைப்பேன். ஸோ தூங்கினோடனே திருப்பி என்ன ஒரு 3 o'clock கிட்ட எழுந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அது தூங்க வைக்கிறது கொஞ்சம் அழுது கிராங்கியா இருந்து அப்படி இப்படின்னு போய் அது ஒரு 4 something ஆச்சு. திருப்பி ஒரு 5 o'clock ஒரு வாட்டி எழுந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதுக்கு ராஜா எழுதி சமாதானப்படுத்திட்டு இருந்தான். ஸோ அதுதான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து காலைல 7 மணி. ஸோ தண்ணி தான் அடிக்குது, பசிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் அவ்வளோலாம் எடுக்க முடியல. ஆக்சுவலி அவள் முழிச்சிட்டே தான் இருக்கா. இன்னும் 3 o'clock 4 o'clockலேருந்து இன்னும் முழிச்சிட்டே தான் இருக்கா. பட் என்ன ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அப்பப்போ ஏதோ சும்மா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட வந்தேங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. ஏமா வந்து ஏதோ சாப்பிட்டு போனா போல இருக்கு. என்ன சாப்பிட்டு போனா வாட்டர் மெலனை கொறிச்சு வச்சு போயிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடாயில் வந்து அவர் வாட்டி பாதாம் அல்வா பண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நானும் தேய்க்கிறேன். இந்த இதுலேருந்து இது போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு க்ளூ இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ரொட்டீன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரில் வந்து இப்போ கொக்கோக்கு வேறு சாப்பாடு வைக்கணும் நான். ஸோ கொக்கோக்கான அரிசி இருக்குது. ஃபஸ்ட்டு கொக்கோ வெளியே கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அவங்கள கூப்பிட்டு வரணும். ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுவோம். டெய்லி காலையில் இப்படி தான் உட்காந்துட்டுருப்பான் நான் வரத்துக்காக. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேனு ஓடுது, இங்கே ஒரு 3-4 பெட்ஷீட் இருக்குது. அவன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கள் கூட வீட்டில் இருந்ததை விட இப்போ ஜாலியாக வெளியவே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனை நினச்சா அப்படியே மேலே போயிட்டு சன் பாத் எடுத்துட்டுருப்பான் சம்டைமு. இப்போ கீழே இருக்கானா திடீர்னு வந்து ஓவராக குளிர்ச்சுன்னு வச்சிங்களேன், வெயில் வந்தோடனே மேலே போய் நல்லா ஜாலியாக தூங்கி உட்காந்துட்டு இருப்பான். போலாமா சரி அப்பலாம் வா. கொக்கோ கூப்பிட்டு வாக்கிங் வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தூரம் நடக்க கூப்பிட்டு போயிட்டு, ஏன்னா வெயில் டைமில் நடக்க மாட்டாங்க, முன்னாடி எழுந்தனால கொஞ்சம் கூப்பிட்டு போனால் நடந்தோடனே வந்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு மட்டும்தான் எழுந்துப்பாங்க. கொக்கோக்கு வாக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். போயிட்டு ஒரு டீ காஃபி ஏதாவது போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இதுவே ஆக்சுவலாக எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு வந்துட்டேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பாப்பா வச்சுட்டு அப்படியே படுத்துட்டே தான் இருக்கணும்.
பாப்பா பார்த்தீங்கன்னா 1 hour once எழுதுக்கிறான்னு சொல்கிறோம்ல. ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில டைம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் அழுகுறா, எதுக்கு அழுகுறா அப்படின்னே தெரியவே தெரியாது. நாங்கள் ரொம்ப எல்லாமோ ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும்னு சொல்லி தான். நான் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பா. சில டைம் பர்ப் பண்ணும்போது தூங்குவா. கீழே படுக்க வச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவா. ரொம்ப ரொம்ப ரேர் டைம்ஸில் ஒரு 2 hours 3 hours தூங்குவேன். மார்னிங் கூட கொஞ்சம் தூங்கினான்னு நினைக்கிறேன் ஒரு 2 hours. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பாப்பா கூட இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் யாராவது தூங்கினா டக்குன்னு எழுந்துருவா. ஸோ அதனால் நான் இருப்பேன். ஏன்னா திருப்பி எழுந்தாலும் திருப்பி ஃபீட் பண்ணணும், இல்லை திருப்பி அவள் அழுதுறானா ஏதாவது காம் பண்ணணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்றுனா டயப்பர் சேஞ்ச் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ராஜ் டக்குன்னு போயிட்டு கொக்கோ கூட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணணும். ஆக்சுவலி அவனுக்குமே ரொம்ப அது டயர்ஸமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒர்க் பண்ணோம், திடீர்னு ரொம்ப அழுகுறா அப்படின்னா டக்குன்னு ஃபீட் பண்ணிட்டே இருந்து எழுந்துக்க முடியாது. எனக்கும் இப்போ ரொம்ப முதுகு வலிக்குதா. ஸோ ரொம்ப அழுகுறானா டக்குன்னு அவன் தான் எழுந்து டக்குன்னு காம் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் வருவான். ஸோ அதனால அது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நாங்களே ரொம்ப அப்படியே சர்க்குன்னு போயிட்டுருப்போமா. ஸோ அந்த டைம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியலன்றனால ஜஸ்ட் எல்லாம் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி கழுவி வச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் டீ போட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோக்கு சாப்பாடு ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கும் சாப்பாடு வைக்கணும். ஏமா வந்து ஒரு நாள் ஒரு டீ தூள் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். இப்படி சரசரமாக மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சு போட்டு வச்சுருக்கா. நான் பனக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஏமாக்கு வந்து பனக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சரி வர காலைல எழுந்தோடனே பசிக்குதுன்றா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து குக் பண்ணி வைக்க போகிறோம். ஃபீட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பசிக்குது, நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த டைம் இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது சமைக்கலாம் முடியாது. ஸோ வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கி வேக வச்சு அப்படி தான் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ராஜ் தான் பண்ணுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாப்பா சமாளுக்கு நான் என்னமோ ட்ரை பண்ணேன். அப்புறமா வாங்கி வீடை சுற்றி காட்டி மேலே போய் சன்னெல்லாம் காட்டி காம் பண்ணி அவன் தான் வச்சுட்டு இருந்தான். முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டா பாருங்க குட்டி பிள்ளை. டக்குன்னு எழுந்துட்டா. நான் இன்னும் டீ போட்டே முடியல. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தூங்குற வரைக்கும் அப்படியே வச்சு தாளாட்டினே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஏதாவது விளாடுவா. அந்த விளாட்றதுக்காக இப்போ அந்த மேட்டில் இங்கே லைட்டாக கொஞ்சம் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாட்டு காமிச்சா கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுவா. மேபி தூங்கினானா பார்ப்போம், இல்லைனா அப்படியே மேலேயே வச்சுருக்கணும். இல்லைனா அழ ஆரம்பிச்சிருவா. கீழே போட்டால் அழ ஆரம்பிச்சிருவா. 9:50 ஏமா வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. என்ன எவ்வளோ நேரம்? அதான் நீ தூங்கிடுவ. நான் அதுக்கு முன்னாடி இந்த டீயும் பிஸ்கெட்டோ சாப்பிட்டா தான் கொஞ்சம் மதியம் வரையும் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைனா அது வரையும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் நடுவிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் மசாஜ், அதுக்கப்புறம் பாடி மசாஜ் வந்து இப்போ பண்ணிடுவோம். பட் ஆனால் 2 வேளை இப்போ நாங்கள் குளிக்க ஊற்றுறது இல்லை. ஈவினிங் தான் ஒரே வேலை ஊற்றுறோம். ஸோ அது போக போக பார்ப்பீங்க. ஆனால் மசாஜ் மட்டும் மோஸ்ட்லி 2 வேலை, எக்ஸசைஸ் 2 வேலை பண்ணிடுறது. சரிங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். ஏன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் மஞ்சளாக வரும். அது இல்லாமல் கார் வேறு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதையும் வேறு கிளியர் பண்ணோம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டேங்க்கில் வந்து ஃப்ரீ தான், கவர்மெண்ட் டேங்க்கு. 4 நாளாக வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கு. இந்த ஹேண்டில் ஒன்று ஈஸியாக இருக்குதுங்க, தண்ணி கிணத்து. ஆனால் கையிலேருந்து வலிக்கு ஊந்துடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால தூக்கிக்கலாம் ஈஸியாக. துணி காய போட்டிருந்தோம், இன்னும் கொஞ்சம் காயலை. ஸோ கொஞ்சம் வெயில் வர வரையும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அடிக்கடி பப்பு தலைக்கானில் சுற்றி போயிடுவா. அவளோட தலைக்கானெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த ஓட்டு மேலே போய் காய வைக்கணும். ஆல்ரெடி ஒன்று காய வச்சுருக்கேன், அதையும் எடுக்கணும். கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே அப்போ ராஜ் வந்து பாப்பாவை வாங்கிப்பான். ஸோ அவங்க வந்து விளையாடுறது, நிறைய படிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 11 o'clock வந்து தூங்குறேன். ஸோ அதுதான் அந்த குட்டி கிளிப் எடுத்தேன். சரி நான் அப்படியே பார்த்துட்டு நான் டயர்டாயிடுச்சு.
ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 11 o'clock கிட்ட நான் தூங்கினேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி எழுந்தேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே தூங்கியிருக்கேன்னு சொல்லலாம். 4 hours கிட்ட தூங்கிட்டேன். ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் பாப்பாவோட துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும், அதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து 1:10 கிட்ட ஆகுது. 12 o'clock பெருசாக வீடியோலாம் எடுக்கல. பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா லைட்டாக மசாஜ் பண்ணேன் நான். ஸோ ஹெட் மசாஜ் பண்ணுவேன், ஹெட் ஆயில் மசாஜ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலி ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஹேர் ஆயில் மசாஜ் நான் பண்ணுவேன், ஒரு 5 minutes பண்ணுவேன். அப்புறம் பாடி மசாஜ் பண்ணுவோம், அது எல்லாருமே பண்ண சொல்கிறாங்க. பாடி பெயின், அப்புறம் வந்து பாப்பா கை கால்லாம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம குட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது. திருப்பி ஒரு 5 மணி 6 மணி போல் ஒரு வாட்டி பண்ணுவோம். அதாவது தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் மட்டும் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி அது போல் நான் பண்ணுவேன். பாப்பாக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு ரிச்சுவலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு இந்த லாவெண்டர் ஆயில் இல்லைன்னா இந்த ஸ்லீப்பி வார்ம்லேயே லாவெண்டர் ஆயில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தூங்க வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சாப்பிடல, எனக்கு தான் எழுந்தேன். காலைல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் லஞ்ச் வாங்கிட்டு வர போவான். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோ வெளியே கூப்பிட்டு போயிருக்கான். கொக்கோக்கு இப்போ தான் சாப்பாடு பண்ணி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ரொட்டீனாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். நான் இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும். இன்னும் அதே இதில் தான் இருக்கேன். One, 2, 3. 4 1 2 மணி என்ன 3 4 5 6. ஓகே ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 கிட்ட வந்து ஆகுது. ராஜ் வந்து நடுவில் லஞ்சுக்கு அப்புறம் சில கிராசரிஸ் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தான். பப்பு லைட்டாக கொஞ்ச நேரம் தூங்குனா அப்புறமா இப்போ எழுந்துட்டா. நான் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஆக்சுவலி மவுத்தில் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மெடிசன் தடவி படுக்க வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து எழுந்திருக்கா. இப்போ கூட ஆக்சுவலி போயிட்டு தான் வந்தேன். பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பகலில் தூங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே தூங்கவே மாட்டா. ஓகே ஸோ அதனால கண்டிப்பாக கீழே தூங்க வைக்க முடியாது, மேலேயே தான் தூங்க வைப்போம். மேலே மோஸ்ட்லி தூங்க கூட மாட்டாள் சில டைம். ஸோ மாறி மாறி என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அவன் பேசுவான், அவன் பாட்டு பாடுவான், அம்மா நான் பேசுவேன் பாட்டு பாடுவேன். ஏதாவது லைட்டாக ஒரு இதுனா திருப்பி அழுவாளா, அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி அப்படி இப்படின்னு தான் தூங்க வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 3 o'clock வந்து நான் மசாஜ் பண்ணிட்டுருந்தேன்ல, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குற மாதிரி பண்ணால் சரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் சில டைம் என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். சும்மா லைட்டாக தூங்குனா 3:15 இருந்துட்டா. சரி காலிலேருந்து தூங்கவே இல்லையே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அதுக்கப்புறம் ஏதாவது தொட்டி இல்லை அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள தூங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா ரொம்ப நேரம் தூங்கவே மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இருட்டெலாம் பண்ணி சரி சொல்லிட்டு அவளை தொட்டியில் போட்டிருக்கோம், தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலான்னு ரெடியாக இருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சு நான் எடுத்துப்பேன். ராஜ் கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே சைடு பார்த்துப்பான். இதுதான் டெய்லி போகுது. இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். சிக்கன் 65 பண்ணலான்னு மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஸோ 5 மணி ஆக போகுது. நல்ல வீடியோ எடுக்கல, அப்படி போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவை இப்போ நைட்டு குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மண்ட் ஆயிலெலாம் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதோட அப்டேட் தான் இன்றைக்கி வந்து எடுக்கிறோம். சரி பார்ப்போம். ஓகே டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. இப்போ வந்து கொக்கோவுக்கு 3rd டைம் வந்துட்டு ஃபீட் பண்ணணும். அதுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டைம் தெரியும் அவளுக்கு. கொக்கோ ஈட் 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 எப்போவுமே சொன்னோன்னே தான் வேறு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பகல் நைட்டு எல்லா டைமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே மேலே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஓடி விளையாட நிறைய இடம் இருக்கா, அதனால.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் காலிலேருந்து குளிக்காமல் ஒரு 5 o'clock தான் வந்து குளிக்கவே செஞ்சேன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு குளிச்சுட்டு படுத்தேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராஜ் வந்து டெய்லி தண்ணி எடுக்க போக மாட்டான், டெய்லி துணி காய போடலாம் வந்து போக மாட்டான். ஸோ அந்த மாதிரி டைமில் காலையில் குளிச்சிருவேன். அப்படி இல்லைனா ரொம்ப இந்த மாதிரி தான் லேட் ஆகும். சில டைம் அவர் ரொம்ப தூங்குறானா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சேல் பண்ணுறது, இல்லை வீடு ஏதாவது ரொம்ப க்ளீன் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஒர்க் வீடியோ எடுக்கிறதா அந்த மாதிரி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு 5 o'clock வந்து தொட்டியில் போட்டு கொஞ்சம் தூங்க நல்லா எடுத்தோம். அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜ் இன்விடேஷன் வைக்க போயிட்டான். சுற்றி அப்படியே ஒரு 4 hours ஆகிக்கிட்ட ஆயிடுச்சு. அம்மா பாப்பா வந்து பார்த்துக்கிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 7:38 ஆக போகுது. இப்போ ராஜ் பார்த்தீங்கன்னா பாப்பா நேமிங் செரிமனிக்காக போயிருக்கான் இன்விடேஷன் வைக்க. நேரத்துக்கு முன்னாடி சரியான அழுக, நடந்து ஒரு 1/2 hour இப்போதான் காம் பண்ணியிருக்கேன் பப்புவை. ஸோ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. திருப்பி வரத்துக்கு 9:30 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய். அப்புறம் வந்து பாப்பா வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. அப்போ காம் பண்ணிட்டு அப்படி இப்படி பண்ணி நானே குளிப்பாட்டு ஊற்றி மசாஜ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி தூங்க வச்சுட்டேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள் முடிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ராஜ் அப்பப்போ பார்த்துப்பான், நான் பார்த்துப்பேன். இதுதான் நைட் வரைக்கும் நடக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்கள் டே இன் மை லைஃப். ஸோ டோட்டலாக எடுக்க முடியல. பாப்பா ஒரு பால் கக்குறானா டக்குன்னு தூக்குறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். பட் ஆனால் அந்த டைம் நாங்களே அர்ஜென்ட்டாக பண்ணுவோமா. ஸோ அதெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் அதெல்லாம் நடக்கும். ஸோ மேபி பாப்பா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் வந்து எங்களால் எடுக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு கேமரா எங்கேயாவது செட் பண்ண முடியும், 24/7 எடிட் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.